கட்சி கூட்டணி கட்சிகள், இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள். எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு. நான் காங்கிரஸ் கட்சி பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடருங்கிறான். அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள். கம்யூனிஸ்ட் கட்சி மேம்போக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல. திருமாவளவன் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன பயன்? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் உழைத்தால்தான் வீட்டிலே அடுப்பறியும். அடித்தட்டிலே வாளிகளுக்கு குரல் கொடுங்கள். தயவு செய்து கூட்டணி வைங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்தலோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டுழிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள். உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டன குரலும் கொடுப்பாது. வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. அதோட தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில் 2 பேர் இன்றைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அதனால் அவள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலினே குரல் கொடுத்தார். சிபிஐ விசாரணை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு சுமார் இதுவரை 50 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி குடித்து இறந்தவருடைய எண்ணிக்கை 50. பல பேர் கண் பார்வை அற்றிருக்கிறார்கள். இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மரணத்திற்கு முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர். இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். சார், இப்ப அங்க கள்ளக்குறிச்சியில முழுவதுமாக அரசு போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஜிப்மர் அறிக்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளிவந்திருக்குது. எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள், எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் இப்பொழுது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க, கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. ஏன் அந்த வெளிப்படைத்தன்மையில் அறிவிக்கல? எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றது, அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை அல்லவா? செய்யலையே. சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி செல்வதற்கான அதிகாரம் இருக்கா? எந்த அதிகாரம் கிடையாது. சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய நிலை பற்றி நாங்கள் பேரவையில் எங்களுடைய கருத்தை சொல்ல முயற்சித்தோம். அப்பொழுது பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார். நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் எம்எல்ஏ எதிர்க்கட்சி, அது எங்களுடைய கடமை. ஆக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேச முயற்சித்தோம். முயற்சி பலனளிக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை. எங்களை வெளியேற்றினார். வெளியேற்றுகின்ற பொழுது நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முற்படுறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? சர்வாதிகாரி ஆட்சியா? இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா? எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை அதிகாரிகள் நினைத்து பார்க்க வேண்டும். சட்டப்படி நடக்க வேண்டும்.